கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ரௌனி. இப்போ நம்ம 150 கிராம் டார்க் சாக்லேட். நான் இப்போ பட்டர் இல்லாமல் ஆயில் சேர்க்க போகிறேன், வெஜிடபிள் ஆயில். நான் இப்போ கோல்டு வின்னர் எண்ணெய் சேர்த்துருக்கேன் 100 கிராம். இதை ரெண்டையும் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் மைதா, 20 கிராம் கொக்கோ பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அதில் கொக்கோ பவுட்ரு ஃபுல்லாக கெட்டியாக இருக்கும், அதை நம்ம உடச்சி விட்டு சலித்து சேர்த்துக்கலாம். அதை 3 டைம் நம்ம சலிச்சுக்கணும், அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பிளெண்டர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கலாம். அது கூட சுகரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் 150 கிராம் சுகரு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 டைம் 4 டைம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை நம்ம சேர்த்துக்கலாம். அது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம அடித்தா போதும். அடுத்து நம்ம பிளெண்டர் தேவைப்படாது. போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விஸ்க் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 பேட்சாக சேர்த்துக்கிறேன். பார்த்தோம்னா நம்ம ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும். எங்கிட்ட 8 இன்ச் பேன் இல்லை, அதனால் 7 இன்ச்சும் 5 இன்ச் பேனில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பட்டர் இல்லாமையேவும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன்.